அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 1, அத்தியாயம் 32. கும்பகர்ணன். பிரயாணிகள் இருவரும் விடுதியை நெருங்கிய போது அங்கே ஆயத்தமாக காத்திருந்த வீரர்கள் 4 கையில் உருவிய கத்திகளுடன் பளிச்சென்று முன்னால் வந்து நெல் என்றார்கள். விடுதியின் வாசலில் நின்ற இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவர்த்தியை பிடித்துக் கொண்டிருந்தான். அதன் ஒளியில் மற்ற 4 கையிலும் இருந்த கத்திகள் மின்னித் திகழ்ந்தன. அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியினுள்ளிருந்த ஏதோ ஓர் அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் 4 சிறிது மரியாதையுடன் ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதியை அணுகினார்கள். குதிரை வீரன் திரும்பி பார்த்து, அவனும் என்னுடன் வருகிறான் என்று சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவர்கள் வழிவிட்டார்கள். மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடமும் மேற்சொன்ன அடையாளத்தை காட்டி, நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில் தங்க வேண்டும், குதிரைகளுக்கும் தீனி வேண்டும் என்றான். விடுதி தலைவன் மற்ற வீரர்களைப் போலவே மரியாதையுடன், அப்படியே ஐயா என்று மறுமொழி கூறினான். இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பை அளித்தது. அந்த வீரன் ஏதோ பெரிய ராஜாங்க காரியமாக போகிறான் என்றும் பரஞ்சோதி ஊகித்து கொண்டான். ஒருவேளை பல்லவ சைன்யத்தை சேர்ந்த பெரிய தளபதியாக கூட அவன் இருக்கலாம் என்றும் சந்தேகித்தான். தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியம் ஒருவிதமாக முடிந்த பிறகு இந்த வீரன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இவனுடைய சிநேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாயிற்று. இருவரும் உணவு அருந்திய போது அவ்வீரன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி உனக்கு சொன்னேன் அல்லவா? அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயதுதான் இருக்கும். அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கியிருக்கிறேன். அன்று இரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது என்றான். அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். தம்பி, இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே பேசிக்கொண்டிருக்கிறோம். என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாஹு. ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள். தூங்கினால் அப்படி தூங்குவேன். இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிவிட்டேன். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? ஏதாவது பிசாசு சொப்பனம் கண்டு உளறி அடித்துக்கொண்டு எழுந்தீர்களாக்கும் என்று பரஞ்சோதி குறும்பாக கூறினான். அதை கேட்ட வஜ்ரபாஹு நகைத்துவிட்டு, இல்லை இல்லை, அதைவிட ஆபத்தான விஷயம். வீடு இடிந்து என் மேலே விழுந்துவிட்டது போல் சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்தபோது 5-6 தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமுக்கிக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் என் இடுப்பை தடவி கொண்டிருந்தார்கள். என்னத்திற்காக தெரியுமா? ஐயா, என்னை ஞான திருஷ்டி உள்ளவன் என்று நினைத்துக் கொண்டீர்களா? தாங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான் பரஞ்சோதி. நல்லது தம்பி, நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்வதற்காகத்தான். என் இடுப்பில் அந்த ஓலை இருக்குமென்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள். ஆஹா என்றான் பரஞ்சோதி அவனை அறியாமல். அவனுடைய வலது கை இடுப்பை தொட்டு பார்த்தது. இது ஒரு கணம்தான். மறுகணம் கை பழைய நிலையை அடைந்தது. ஆனால் அந்த ஒரே கண நேர செய்கையை வீரன் வஜ்ரபாஹுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காமல் போகவில்லை. அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா? அந்த முரடர்களுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா என்று பரஞ்சோதி கேட்டான். ஓலை கிடைக்கவில்லை. என்னுடைய கைமுஷ்டியினால் தலைக்கு 7-8 குட்டுகள் கிடைத்தன. பெற்றுக்கொண்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள். பரஞ்சோதி சிரித்துவிட்டு, அந்த முட்டாள்களுக்கு நன்றாய் வேண்டும். உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைத்தார்கள் அல்லவா? யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை தடவி இருந்தால் ஒருவேளை ஓலை கிடைத்திருக்கும் என்றான். அப்போதும் கிடைத்திராது என்றான் வஜ்ரபாஹு. ஏன், நீங்கள்தான் கும்பகர்ணன் மாதிரி தூங்குவேன் என்று சொன்னீர்களே. உண்மைதான் தம்பி, ஆனால் ஓலை இடுப்பில் இருந்தால் தானே கிடைக்கும். பின் வேறு பத்திரமான இடத்தில் அதை வைத்துக் கொண்டிருந்தீர்களா? ஆமாம், அக்னி பகவானிடமே ஒப்படைத்து விட்டேன். இதென்ன, நல்ல தூதராயிருக்கிறீர்களே. ஓலையை நெருப்பிலே போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர்கள்? ஓலையை நெருப்பிலே போடுவதற்கு முன்னால் அதை படித்து விஷயத்தை மனத்தில் பதிய வைத்துக் கொண்டேன். ஓஹோ, ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன? சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகனில்லை தம்பி. இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். எனவே முன்ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன். அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது. இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்துக்கு உள்ளாயிற்று. இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தால் மற்றவர்கள் படுக்கும் அறையில் படுக்கக்கூடாது என்று புத்தபிக்ஷு எச்சரித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல வேளையாக அன்று இரவு படுத்துக் கொள்வதற்கு அவனுக்கு தனி அறையே கொடுத்தார்கள். வஜ்ரபாஹுவும், தம்பி, இனிமேல் உன் வழி வேறு, என் வழி வேறு. நான் அதிகாலையில் எழுந்து போய்விடுவேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது.
எப்போதாவது உதவி தேவையாயிருந்தால் என்னிடம் வர தயங்காதே என்று சொல்லி விடைபெற்று படுக்கச் சென்றான். பரஞ்சோதி படுத்துக்கொள்ளும் போது வஜ்ரபாஹு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால் அயர்ந்து தூங்கிவிடக்கூடாது என்றும் ஏதாவது சத்தம் கேட்டால் பளிச்சென்று எழுந்துவிட வேண்டுமென்றும் மனத்திற்குள் சங்கல்பம் செய்து கொண்டான். ஆனால் வாலிப பருவமும் நாளெல்லாம் பிரயாணம் செய்த களைப்பும் சேர்ந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை நித்திரையில் ஆழ்த்திவிட்டன. எனினும் அவனுடைய தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கவில்லை. பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன. செந்நிற புரசம்பூக்கள் நிறைந்த பிரதேசத்தில் ஆவி வடிவத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஓர் ஆவி வடிவமாகி ஓயாது சுற்றி அலைந்து கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அலைந்து அலைந்து களைத்து போன பிறகு ஒரு மலை குகையில் அவன் போய் படுத்துக் கொள்கிறான். கனவிற்குள் தூங்குவதாக கனவு காண்கிறான். ஆனால் அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது. கண்கள் மட்டும் மூடியிருக்கின்றன. பிசாசுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவனுடைய இடுப்பை தடவுகின்றன. நல்லவேளை ஓலை இடுப்பில் இல்லை, தலைக்கு அடையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது. கண்ணை திறந்து பார்த்தால் அந்த பிசாசுகள் ஓடிவிடும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் எவ்வளவு முயன்றும் கண்களை திறக்கவே முடியவில்லை. அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொள்ளிவாய் பிசாசு காணப்படுகிறது. அதை அழைத்துக்கொண்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருகிறது. அருகே அருகே அவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. கொள்ளிவாய் பிசாசின் வாயிலுள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூசுகின்றன. கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க முடியாமல் கண்ணிமைகள் திறந்து கொள்கின்றன. ஆனால் எதிரில் வந்தவை கொள்ளிவாய் பிசாசும் இல்லை, கரும் பிசாசும் இல்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்கின்றன. வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு வந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தார்கள். பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அவனது வலது கை அருகில் தரையில் கிடந்த வேலை பற்றியது. அத்தியாயம் 33. ஓலை திருட்டு. வஜ்ரபாகு சாவதானமான குரலில், தம்பி பொறு, வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று. நாங்கள் பேய் பிசாசு இல்லை. பிசாசு சொப்பனம் கண்டீரா என்று என்னை பரிகாசம் செய்தாயே. நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலறலில் இந்த விடுதியிலுள்ள எல்லாரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று என்றான். பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மை என்ற எண்ணத்தினால் வெட்கமடைந்து ஓர் அசட்டு சிரிப்பு சிரித்தான். பிறகு, பொழுது விடிந்து விட்டதா, புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டு எழுந்தான். அழகுதான். இப்போது அர்த்தராத்திரி. விடுதியில் பத்திரமாய் படுத்திருக்கும் போதே இப்படி பயந்து உளறுகிறவன் நடுநிசியில் தனி வழியே எப்படி போவாய்? அப்படி போவதாயிருந்தால் அம்மா அம்மா என்று கனவிலே அலறினாயே, அந்த புண்ணியவதி எங்கே இருக்கிறாள் என்றாவது சொல்லிவிட்டு போ. பிள்ளையின் கதியை பற்றி அன்னைக்கு செய்தியாவது சொல்லி அனுப்புகிறோம் என்றான் வஜ்ரபாகு. இந்த வார்த்தைகளெல்லாம் கூறிய முட்களைப் போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரியில் சுரியில் என்று தைத்தன. நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீர்கள் அல்லவா, அதனால்தான் சொப்பனம் காணும்படி ஆயிற்று என்று பரஞ்சோதி சமாதானம் சொன்னான். போகட்டும், இனிமேலாவது சற்று நேரம் நிம்மதியாய் தூங்கு. இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும் என்றான் வஜ்ரபாகு என்னும் வீரன். அவ்விதமே தீபத்தை வைத்துவிட்டு வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் போன பிறகு பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டு தூங்க பார்த்தான். ஆனால் தூக்கம் வரவே இல்லை. புரண்டு புரண்டு படுத்தான். எழுந்து உட்கார்ந்தான். மறுபடியும் படுத்தான். அப்படியும் தூக்கம் வரவில்லை. அவர்கள் வைத்துவிட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூசச் செய்தது. விளக்கை அணைத்து விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான். உடனே வேறு ஒரு நினைவு பளிச்சென்று தோன்றியது. எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கில் குழாயை எடுத்தான். அதற்குள்ளிலிருந்த ஓலைக்கற்றையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்துக்கு அருகிலே சென்று உட்கார்ந்தான். ஓலையை பிரித்து வைத்துக்கொண்டு உற்று பார்த்தான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! அதில் ஏதோ எழுதியிருந்தது. மிக நெருக்கமாக எழுதியிருந்தது. ஆனால் என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியவில்லை. அதில் எழுதியிருந்தது தமிழ் எழுத்து அல்ல. சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியவில்லை. ஆஹா, கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது! தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிந்தால் கூட போதாது. ஒரு தேசத்தில் வழங்கும் மற்ற பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக கல்வி பயிலாமல், தமிழை கூட நன்றாய் பயிலாமல் காலம் கழித்து விட்டதை நினைத்து பரஞ்சோதி அப்போது வருத்தப்பட்டான். இத்தனை காலம் கழித்து காஞ்சிக்கு கல்வி பயில்வதற்காக கிளம்பி வந்தோமே, அதாவது நடந்ததா? நாம் வந்த சமயத்தில்தானா இந்த யுத்த குழப்பங்களெல்லாம் வர வேண்டும்? இந்த ஆபத்தான காரியம் நம் தலையிலேயே அமர வேண்டும்? இப்படி எண்ணமிட்டு கொண்டிருந்த போது பரஞ்சோதிக்கு தூக்கம் வருகிறார் போல் இருந்தது. கண்ணிமைகள் கனத்து தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்தன. தீபத்தடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி எண்ணினான். ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்கிற்று. அப்படியே தரையில் படுத்தான். சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலையை அடைந்தான்.
அவன் கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில் கிடந்தது. சற்று பொறுத்து அறைக்கதவு மெதுவாக திறந்தது. வஜ்ரபாஹு ஓசைப்படாமல் உள்ளே வந்தான். தரையில் கிடந்த ஓலைச்சுருளை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திவிட்டு வெளியேறினான். வெளியேறிய வஜ்ரபாஹு 2-3 அறைகளை கடந்து சென்று விடுதியின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அறைக்குள் புகுந்தான். அங்கே குத்துவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் உட்கார்ந்து பரஞ்சோதியிடமிருந்து அபகரித்து கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கலானான். முதலில் சற்று நேரம் அவன் ஏட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய புருவங்கள் நெறிந்தன, நெற்றி சுருங்கியது. சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை நோக்கிய வண்ணம் யோசித்தான். சில சமயம் கையை நெறித்துக்கொண்டு பூமியை நோக்கிய வண்ணம் சிந்தித்தான். சற்று நேரம் தீபத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது. உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலைக்கட்டிலிருந்து 4 ஏடுகளையும் படித்து முடித்தான். பிறகு பக்கத்தில் வைத்திருந்த வெற்று ஓலையில் 4 எடுத்து அதே அளவில் கத்தரித்து வைத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினான். துரிதமாக எழுதி முடித்து பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினான். பரஞ்சோதியின் ஓலையை அவ்விடமே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியின் அறையை நோக்கிச் சென்றான். அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான். அறையில் அப்போது லேசான புகை, ஒருவித அபூர்வ மனம் கமிழ்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்தது. மூக்கை துணியினால் மூடிக்கொண்டு வஜ்ரபாஹு அவ்வறைக்குள் நுழைந்தான். ஓலை முன்னே கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுவிட்டு தீபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்கு இழுத்து எண்ணெயில் நனைத்து அணைத்தான். இவ்வளவும் அதிசீக்கிரமாக செய்துவிட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான். மீண்டும் தன்னுடைய அறைக்குச் சென்று வஜ்ரபாஹு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதை 7 ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்தான். அப்படி தகனம் செய்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தது என்பதை அவனுடைய முகக்குறி காட்டியது. 4 ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் 4 வெற்று ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுதத் தொடங்கினான். முன்போல் இம்முறை அவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதவில்லை. இடையில் நிறுத்தி நிறுத்தி யோசித்து எழுதினான். அவன் எழுதி முடித்து ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது பலபலவென்று கிழக்கு வெளுத்தது. உச்சிவானத்துக்கு சற்று மேற்காணப்பட்ட பாதி மதி பிரகாசத்தை இழந்து பாண்டு வர்ணம் அடைந்து கொண்டிருந்தது. விண்மீன்களும் ஒளி குன்றத் தொடங்கின. பட்சிகளின் தனிக்குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கேட்கலாயின. பரஞ்சோதி கண் விழித்து பார்த்தபோது அறைக்குள்ளே பலகணி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்துடன் தாவி எடுத்துக்கொண்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கொண்டான். முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது. வஜ்ரபாஹுவும் விடுதி தலைவனும் வந்து விளக்கு வைத்துவிட்டு போனது. தூக்கம் பிடியாமல் விளக்கண்டை வந்து ஓலையை படிக்கத் தொடங்கியது. கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது ஆகிய எல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்தன. இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றி கொண்டிருந்தது. வயிற்றிலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது. ஏதோ ஓர் அபூர்வமான வாசனை அவ்வறையில் சூழ்ந்திருந்தது என்பதையும் அவன் உணர்ந்தான். ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கவில்லை. ஓலையை தரையில் போட்டுவிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே, என்ன அசட்டுத்தனம் என்கிற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெட்கம் மற்ற நினைவுகளையெல்லாம் போக்கடித்தது. அதே சமயத்தில் குதிரையின் காலடி சத்தம் காதில் விழவே விழுந்தடித்து எழுந்திருந்து வாசற்புறம் சென்றான். அங்கே விடுதி தலைவனும் காவலர்களும் நின்று சற்று தூரத்தில் போய்க் கொண்டிருந்த குதிரையை பார்த்த வண்ணம் இருப்பதை கண்டான். ஓஹோ, வஜ்ரபாஹுவா போகிறார், அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா என்று பரஞ்சோதி வினவியதை கேட்டு அவர்கள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். குதிரை கண்ணுக்கு மறைந்த பிறகு, ஐயா, வஜ்ரபாஹு என்கிறவர் யார், உங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான். உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றல்லவா நினைத்திருந்தோம் என்று காவலர்களில் ஒருவன் கூறினான். இன்னார் என்று தெரியாமலா நேற்று இரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை செய்தீர்கள்? காரணமில்லாமல் மரியாதை செய்யவில்லை. அவரிடம் சிங்கமுத்திரை போட்ட லட்சணை இருந்ததே, உனக்கு தெரியாதா? சிங்க லட்சணை என்றால் அதில் என்ன விசேஷம்? வெகு முக்கியமான ராஜாங்க காரியமாக போகிறவர்கள் சிங்க லட்சணை வைத்திருப்பார்கள். காவலர்களில் ஒருவன், அவர் யாராக இருக்கும் என்று மற்றவர்களை பார்த்து கேட்டான். அமைச்சர்களில் ஒருவராய் இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதி கலிப்பகையை நீக்கிவிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்பப் போவதாக கேள்வி. புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதியை மாற்றுவதற்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் விடுதி தலைவன். வேறு காரணம் வேண்டுமா என்ன? வாதாபி சைன்யம் வடபண்ணையை நெருங்கிவிட்டதாக கேள்வி. அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைன்யத்தை இருந்த இடத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பது போதாதா? சக்கரவர்த்தியிடம் யோசனை கேட்க சேனாதிபதி கலிப்பகை காஞ்சிக்கே போயிருக்கிறாராமே. அதனால்தான் சக்கரவர்த்திக்கு கோபமாம்.
நீர் சேனாதிபதி பதவி வகித்தது போதும் என்று சொல்லிவிட்டாராம். இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதி, ஐயா, என் குதிரை எங்கே? நானும் கிளம்ப வேண்டும் என்றான். பரஞ்சோதியை பற்றி அவர்கள் இன்னும் சிறிது விசாரித்துவிட்டு, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். வடபெண்ணை கரையில் உள்ள பௌத்த மடத்துக்கு போக வேண்டும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பரஞ்சோதி வினவினான். அவர்கள் வஜ்ரபாகு சென்ற திசையை காட்டி, இந்த வழியே போனால் உச்சி வேளையில் வடபெண்ணையை சேரலாம். அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும். போனால் பாபாக்னி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனுடைய குதிரையையும் கொடுத்தார்கள். பரஞ்சோதி குதிரை மீதேறி கிளம்பிய போது, அடடா, வஜ்ரபாகுவும் இதே வழியில் போகிறவராயிருக்க சற்று முன்னாலேயே எழுந்திருந்து அவருடனே கிளம்பாமல் போனேனே. அவருடன் போயிருந்தால் வழிப்பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். களைப்பே தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாய் பிரயாணம் செய்திருக்கலாமே என்று எண்ணமிட்டான். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.